கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாட்டி துர்காவையும் நவீனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரூமுக்கு கூட்டிட்டு போய் தீபம் ஏற்ற சொல்றாங்க. 2 பேரும் பாட்டி கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீங்க எல்லாம் நிறைஞ்ச சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்திட்டு, பாட்டி இங்க பாரு துர்கா, உங்க அம்மா வீடு மாதிரியே இதுவும் உன்னோட வீடு தான். நீ என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு துர்காவும் நவீனும் சந்தோஷப்பட்டுட்டு, பாட்டி நாங்கள் கோயிலில் யாரும் இல்லாமல் நிற்கும்போது அப்போது எங்களுக்கு நீங்கள் தான் வந்து உதவுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது எப்படி நான் வராமல் இருப்பேன்? நான் உங்கள் 2 பேர்த்தையும் அப்படியே விட்டுருவேன்னா என்ன? நான் இருக்கும்போது நீங்கள் ஏம்மா கவலைப்படுறீங்க? ஆனால் என்ன, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு தான் அவங்களுக்கு கோவம். உங்கள் அம்மா கூடி சீக்கிரம் உங்கள் 2 பேர்த்தையும் புரிஞ்சுக்கிட்டு சேர்த்துக்குவா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, உங்களையும் எங்கள் அம்மா சேர்த்துக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க துர்கா. ஆமாம், அதுக்கான உண்மை தெரிஞ்ச அந்த ஏட்டையா வேற ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. அவர் குணமாகி வந்து அவர் உண்மையை சொன்னார்னா நிச்சயமாக உங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டு நம்ம 2 குடும்பமும் எப்பவும் ஒன்றா சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம். இதெல்லாம் நடக்கத்தான் போகுது பாருங்கிறாங்க பாட்டி. பாட்டி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நேரம் கண்டிப்பாக நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரத்தான் போகுது பாருங்கன்னு சொல்கிறாங்க நவீன். ஆமாம் கண்ணு, அதுக்கான நல்ல நேரம் கூடிருச்சுன்னு நினச்சிக்குவோம். அப்படி ஒரு நல்ல நேரம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒண்டிப்பாட்டுக்கிட்டு இருந்தவர் உடனே போய் சந்திரா கிட்ட இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஓஹோ, வீட்டை விட்டு துரத்துனதும் அங்கே போயிட்டாங்களா? சரி சரி, நான் பார்த்துக்கிறேன் வை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வெகு வேகமாக உள்ள வராங்க. சாமுண்டீஸ்வரி துர்கா கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த நினச்சி பார்த்து அப்படியே கோவத்தில் இருக்காங்க. என் மனசு இன்னுமே ஆறல தெரியுமா? எந்த பையனை பிடிக்கலன்னு சொன்னாலோ, இந்த பையனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாலோ, அந்த பையனை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்டேயே அந்த விஷயத்த மறைச்சிட்டா பாருங்க. அதை நினைக்கும் போது என் மனசே ஆறல தெரியுமா? இந்த காலத்து பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் அப்பா அம்மாவை பற்றி நினைக்கிறதே இல்லை. நம்ம இப்படி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க மனசு வலிக்கும்னு யோசிக்கிறது இல்லை. அவங்க நினைச்சது நடந்தா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா துர்கா இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நிச்சயம் பண்ணி பந்தக்கால் நட்டு மண்டபம் பார்த்து எல்லா ஏற்பாடுகளும் நடந்ததுக்கு அப்புறம் இவ இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நடந்தது அத்தனையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால அதை இன்னமும் என்னால் ஏற்றுக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியலைங்கிறாங்க. நம்ம இவ்வளவு வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தா, அவளுக்கு ஏன் சொல்லணும்னு தோணலைங்கிறாங்க. அவள் சைலண்டாகவே இருந்து நம்மளை வேடிக்கை பார்த்துட்டா சாமுண்டீஸ்வரி. அதையெல்லாம் நினச்சி நீ உடம்ப கெடுத்துக்காத. இந்த அசிங்கத்தை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல, வெளியிலேயே தலை காட்ட முடியாத அளவுக்கு இவ்வளவு ஒரு கேவலத்தை பண்ணி விட்டுட்டு போயிட்டா. ரேவதி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருமா துர்கா பண்ணினது தப்பு தான். ஆனால் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இனி அதை யாராலும் மாற்ற முடியாதுல்ல. நடந்தது நடந்து போச்சு. நடந்ததை நினச்சி வருத்தப்படாதீங்க, மன்னிச்சு ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இனி அதை யாராலும் மாற்ற முடியாது, நீங்கள் ஏற்றுக்கோங்கிறாங்க ரோஹிணி. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையே செஞ்சுக்கிட்டா. அவளை தள்ளி வைக்கிறதுனால எதுவுமே மாற போகிறதில்ல. பேசாமல் அவளை ஏற்றுக்கிறதே நல்லது, ஏற்றுக்கோங்கிறாங்க ரோஹிணி. அவங்கள மன்னிச்சு அக்காவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு சுவாதி கேட்கும்போது, என்ன எல்லாருமே அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உங்களை மாதிரி எல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. அவளை எனக்கு மகளே இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவளை பற்றி பேசக்கூடாதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ சந்திரா வந்ததும், அக்கா நீ அவளை மகளே இல்லைன்னு துரத்தி விட்ட. உனக்கு துரோகம் பண்ண மகளும் அந்த துரோகி பையனும் அந்த கிழவி வீட்டில் தான் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க சாமுண்டீஸ்வரி. சந்திரா நீ என்ன சொல்கிற, நிஜமா தான் சொல்கிறியான்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அடா ஆமாக்கா, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நம்ம வீட்டை விட்டு வேண்டான்னு வெளியே விரட்டின துர்காவை திரும்பவும் அந்த கிளவி கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு நம்மளை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காக்கா. நமக்கு பிடிக்காத எல்லாத்தையும் அந்த கிளவி செய்கிறது தான் வேலையாக போச்சு. பாசம்ங்கிற பேரில் எல்லா பொண்ணுங்களையும் உனக்கு எதிராக திருப்பி விட்டுருக்காக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ராஜராஜனுக்கு கோவம் வருது. இதை பார் சந்திரா, எப்பவுமே சாமுண்டீஸ்வரியை தூண்டி விடுற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பியா? எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரியெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க. பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கவே மாட்டியாங்கிறாங்க ராஜராஜன். இங்கே பாருங்க மாமா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அக்கா கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். சித்தி, அம்மா தான் வீட்டை விட்டு அவங்க 2 பேர்த்தையும் வெளியில் விரட்டிட்டாங்க. அவங்க 2 பேரும் எங்கே போவாங்க? பாட்டி வீட்லேயும் அவங்களுக்கு உரிமை இருக்குது, அங்கே போய் தங்கியிருக்காங்க. இதில் என்ன சித்தி தப்பு இருக்குதுன்னு கேட்குறாங்க ரேவதி. ஓஹோ, நீ இப்படியெல்லாம் பேசி கிழவியும் துர்காவும் செஞ்ச தப்பையெல்லாம் நியாயப்படுத்த பார்த்துறீங்களா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இங்கே பாருக்கா, உனக்கு எதிராக தான் இந்த குடும்பமே இருக்குது, நீ பார்த்து. மயில் வாகனம் சந்திராவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இதை பாருங்கள், சின்னத்துக்கு எதிராக எல்லாரும் இருக்கோம், எல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கோங்கன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சேர்ந்து இருக்கலான்னு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் என்னமோ அத்தைக்கு எதிராக பேசுகிற மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி யார் அத்தைக்கு எதிராக தூண்டி விட்டுக்கிட்டு அத்தைக்கு எதிராக சதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாங்கிறாங்க மயில் வாகனம். போதும் எல்லாரும் பேசுகிறத நிறுத்துங்க. நான் துர்காவை தலை முழுகுனது தான். இனிமேல் அவளை அந்த வீட்டில் சேர்த்துக்கிறதா இல்லை. அவளை பற்றின பேச்சு யாரும் இனிமேல் இந்த வீட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி உடனே துர்கா ரூமுக்கு போய் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் போடுறாங்க. அம்மா ஏமா இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு ரேவதி ரோகிணி எல்லாம் கேட்குறாங்க. இதை பாரு, அவளை பற்றின பேச்சு இங்கே இருக்கக்கூடாது,
இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ ஞாபகமாக இருக்கிற எந்த ஒரு பொருளும் இந்த வீட்லேயும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சந்திரா நீ போய் தீப்பெட்டி எடுத்தாங்கிறாங்க. சந்திராவும் போய் தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சாமுண்டேஸ்வரி அவங்க துணிகளெல்லாம் கொளுத்திடுறாங்க. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பண்ணுறீங்கன்னு ரேவதியும் ரோகிணியும் கேட்குறாங்க. பாருங்கடி இனிமேல் எனக்கு 3 பொண்ணுங்க தான், ஒரு பொண்ணு செத்துட்டா, அவளை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போடுறாங்க சாமுண்டேஸ்வரி. எல்லாரும் போனதுக்கப்புறமா சந்திரா கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, பாத்தியா டிரைவர், எங்கள் அக்கா கறியோட கோவை எவ்வளவுன்னு ஏமாற்றிட்டு போன மகளையே மன்னிக்காம எப்படியெல்லாம் துணியை எரிச்சு போட்டுட்டு இருக்கா. ஆனால் ஏமாற்றியே ஒரு தொழிலை வச்சிட்டு இருக்கிற உன் மேலே எங்கள் அக்கா எவ்வளோ கோபத்தில் இருப்பான்னு யோசிச்சு பாரு. உண்மை தெரிஞ்சா உனக்கு ஓட ஓட விரட்ட போறா. அதே நேரத்தில் ரேவதியும் உன் கூட சேர்ந்து வாழ விட மாட்டேன். படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு சென்னைக்கு ஓடுறக்கு நீ தயாரா இருன்னு சொல்லிட்டு போறாங்க சந்திரா. ஹாஸ்பிட்டலில் சண்முகத்துக்கு நினைவு திரும்பிடுது. அங்கே இருக்கிற நர்ஸை கூப்பிடுறாங்க. நான் பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட உடனே பேசியாகணுங்கிறாங்க. அப்படியா, சரி இருங்க, நான் இப்போவே பாட்டியை கூப்பிடுறேன். பாட்டி இவ்வளோ நேரமாக இங்கே தான் இருந்தாங்க, இப்போ தான் கோயிலுக்கு போகிறேன்னு போனாங்க, நான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு நர்ஸ் வெளியில் வந்து பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டி அதை கேட்டது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவர் கண்ணு முழிக்கணும்னு தானே நான் கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு இருந்தேன், இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த கேள்விப்பட மாட்டான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரிம்மா நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதும் உடனே கார்த்திக் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாட்டி நம்ம ஏட்டையா சண்முகத்துக்கு நினைவு திரும்பிடுச்சான், இப்போ தான் நர்ஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் ஆஸ்பத்திரி போகிறேன், நீயும் ஆஸ்பத்திரி வந்துருப்பா அப்படின்னு பாட்டி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. கார்த்திக்கும் சரி பாட்டி நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அங்கே ராஜராஜனும் மயில்வாகனும் வந்து என்ன சகலை, என்ன ஃபோனில் யாருன்னு கேட்குறாங்க. சண்முகத்துக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு பாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்கங்கிறாங்க கார்த்தி. அப்படியா, ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அந்த ஏட்டையா மட்டும் நடந்த உண்மைகளை சொன்னால் ஈஸ்வரியோட மனசு மாறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்கிறாங்க ராஜராஜன். சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு வேன் ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரெச்சரெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே வார்ட் பாய் மாதிரி அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு போய் சண்முகத்தை இதில் கடத்திடணும், கண்ணு வலிக்கிறதுக்கு முன்னாடியே நாம கடத்திட்டு போகிறதா நல்லதுன்ட்டு போகிறாங்க. சித்தப்பா முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த கிழமை ஏற்றி எங்கே இருக்கிறன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்தந்த ரூம்பாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தியும் வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க. ஏட்டு சண்முகம் ஐசி ரூமில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. சிவனாண்டி இந்த கிழவனை எனக்கு விட்டு வைக்கக்கூடாதுடா, குண்டடி பட்டு செத்துருவான்னு பார்த்தா திரும்பவும் உயிரோடு இருக்கான், அதோ இந்த ஐசி ரூமில் தான் இருக்கான், போகட்டும் அதுக்கப்புறமா இவனை நம்ம கடத்திடலாங்கிறாங்க. சிவனாண்டி ஒரு யோசனை சொல்கிறாங்க, சரி நான் போய் அந்த நர்ஸை வெளியே அனுப்புறேங்கிறாங்க. டே அது எப்படி முடியும்னு சிவனாண்டி கேட்கும்போது நான் செய்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த நர்ஸை கீழே யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது நர்ஸும் நம்பி அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமா உள்ளே போனதும் இவனை எப்படி கொள்ளலாம், கழுத்தை நெரிச்சு கொள்ளலாமான்னு கேட்குறாங்க. முத்துவேல் ஐயோ அது வேண்டாம், நம்ம மேலே சந்தேகம் வந்துடும், ஆக்சிஜனை குறைச்சிட்டோன்னா மூச்சு திணறி செத்துருவான் செத்துப்பாங்கிறாங்க. ஆக்சிஜனை குறைச்சதும் சண்முகத்துக்கு மூச்சு இழுக்குது. டே என்னடா இழுத்துக்கிட்டே கிடக்குறானே, சாக மாட்டேங்கிறானுங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும், நீங்கள் வெளியில் போய் யாராவது வர்றாங்களான்னு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம மூச்சு முடிச்சிடலாங்கிறாங்க சிவனாண்டி. முத்துவேல் படிவிட்டு கீழே வந்து பார்க்குறாங்க. அங்கே கார்த்தி கார் நிறுத்திட்டு வரதை பார்த்ததும் ஐயோ டிரைவர் பையன் வந்துட்டானே அப்படின்ட்டு உடனே மேலே போய் சிவனாண்டி கிட்ட இந்த தகவலை சொல்கிறாங்க. அப்படியா, இவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவான், அவள் வரதுக்குள்ளேயே செத்தாலும் செத்துருவான், யாருக்கு நிலையும் படக்கூடாது, இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், வாங்க செத்துப்பா அப்படின்னு முத்துவேலு சிவனாண்டி அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. கார்த்தி சண்முகத்தோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே சண்முகம் மூச்சு திணறல் ஏற்பட்டு ரொம்பவே அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. இதை பார்த்த கார்த்தி ஐயோ என்னாச்சு இருக்கு அப்படின்ட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் டாக்டர் ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, சீக்கிரம் வந்து பாருங்க டாக்டர், அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்துருச்சுங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறாங்க டாக்டர். டாக்டர் சண்முகத்தை போய் செக் பண்ணி பார்க்கறதுக்குள்ளேயே சண்முகம் இறந்துடுறாங்க. கரெக்டாக பரமேஸ்வரி பாட்டியும் உள்ளே வர்றாங்க. என்னாச்சு இவருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவர் இறந்துட்டார், மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு, ஆக்சிஜன் யாரோ குறைச்சி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர். இதை கேட்டதும் கார்த்தியும் பரமேஸ்வரி பாட்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்களுக்கு வேண்டாதவங்க யாரும் இதை செஞ்சுருக்குறாங்க, சரி நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக்கு சண்முகம் அவங்க சைகையிலேயே செல்ஃபோன் பற்றி சொல்கிறாங்க. ஆனால் கார்த்திக் அது என்னென்னு புரியாமல் பார்த்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு சண்முகம் இறந்துட்டது யாருனாலையும் ஜீர்ணிக்க முடியல. உடனே டாக்டர் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறேங்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ஏற்பாடு பண்ணனதும் அவங்க குடும்பத்துக்கிட்ட இவங்களை ஒப்படைச்சிடலான்ட்டு போகிறாங்க. என்ன கார்த்தியது, இவன் பொழைச்சி வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவான், நம்ம குடும்பத்துக்கு விடிவு காலம் பிறக்குன்னு நான் நினச்சேன், ஆனால் இவனும் இப்படி பட்டுன்னு போய் சேர்ந்துட்டானே, நம்ம குடும்பத்துக்கு விடிவு காலமே வராதையா அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி ஒரு பக்கம் அழுகிறாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டில் சீர்பாத்திரங்கள் எல்லாம் மண்டபத்திலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பூஜை ரூமில் கொண்டு வைக்க சொல்கிறாங்க. அந்த பூஜை ரூமில் இருக்கிற பாத்திரத்தில் ஒன்றில் தான் சண்முகத்தோட செல்ஃபோன் கிடக்குது. யாருமே கவனிக்கல. அப்போ சாமுண்டேஸ்வரி சரியான கோவத்துலையும் டென்ஷன்லையும் இருக்காங்க. அங்கே போலீஸ் வராங்க. சாமுண்டேஸ்வரி கல்யாண வீட்டில் ஏட்டு சண்முகத்தை சுட்டாங்கல்ல, அவர் இன்னைக்கு இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து தகவல் சொல்கிறாங்க. என்ன இன்ஸ்பெக்டர், அந்த ஏட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவரை பற்றி எங்ககிட்ட என்ன விசாரிக்க போறீங்கன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி. எந்த ஒரு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் கல்யாண விசேஷத்தில் தானே அவர் வந்து இறந்துருக்காரு, அதுவும் குண்டடிப்பட்டு இறந்துருக்காரு. போலீஸ் சாமுண்டேஸ்வரி கிட்ட விசாரிக்கணும்னு வந்திருக்காங்க. எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எங்ககிட்ட விசாரிக்க ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இதை பாருங்க, அவங்கள நாங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை, பக்கத்து ஊரில் இருக்கிற பரமேஸ்வரி பாட்டி தான் ஏதோ ஒரு உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி அவங்கள வர வச்சுருக்காங்க.
கல்யாணம் நடந்த இடத்துல யாரோ அவங்கள சுட்டாங்கங்கிறதுக்காக எங்கள ஒரு குற்றவாளி மாரி எங்ககிட்ட என்கொயரி பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க சந்திரா. மேடம் அப்படி இல்ல மேடம். ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கறாங்க. இத பாருங்க, துப்பாக்கி சுட்டு இறந்தவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க நியாயப்படி விசாரிக்கணும்னா அந்த பரமேஸ்வரி கிட்ட தான் போய் விசாரிக்கணும். அவங்களுக்கு தான் அந்த ஏட்டையாவ பத்தி எல்லாம் தெரியும். போய் விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சாலும் கிடைக்கலாங்கிறாங்க சந்திரா. சந்திரா இப்ப எதுக்கு எங்க அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்க? உன்னோட பகையை தீர்த்துக்கறக்கு எங்க அம்மா தான் உனக்கு கிடைச்சாங்களா? இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்கள போய் விசாரிக்க சொல்லிட்டு இருக்க? வயசான காலத்துல போலீஸ் ஸ்டேஷன் வீட்டுக்கும் அவங்க அலையணும்னு நீ நினைக்கிறியா? சித்தி நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்ல. பாட்டிய போட்டு குடுக்குற மாரியெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு ரோகிணிக்கும் ரேவதிக்கும் கோவம் வருது. ஆமாம்மா, சின்னத்துக்கு எப்பவுமே போட்டு குடுக்கறது தானே வேலைங்கிறாங்க மயில்வாமா. நான் ஒன்றும் பொய் சொல்லலையில. உங்க அம்மா தானே ஏதோ ஒரு உண்மையை சொல்ல போறான்னு சொல்லி அந்த ஏட்டுவ நம்ம மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இந்த விஷயத்த நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லினேன்னா அவங்க அக்கா மேல தானே சந்தேகப்படுவாங்க. அதனால தான் நான் உண்மையை சொன்னேங்கிறாங்க சந்திரா. சார் நீங்க இங்க நிக்க வேண்டியதே இல்லை. நீங்க போய் பரமேஸ்வரி பாட்டியை கேளுங்க. உங்களுக்கு தேவையான உண்மையெல்லாம் கிடைக்கும்னு சந்திரா சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் சரி நாங்க போய் அந்த பாட்டியை விசாரிச்சுக்கிறோங்கிற போறாங்க. ரேவதி சந்திராவை கூப்பிட்டு சொல்றாங்க, இதா பாருங்க சித்தி, பாட்டி அந்த ஏட்டையாவா மண்டபத்துக்கு எதுக்கு வர சொன்னாங்க தெரியுமா? சிவகாமி பாட்டி செத்ததுக்கான உண்மை ஏதோ ஒன்று மறந்துருக்குங்கிறக்காகத்தான் அந்த உண்மையை சொல்றதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. சிவகாமி பாட்டி எதனால செத்தாங்கங்கிற உண்மை தெரிஞ்சா அப்பவாச்சும் நீங்களும் அம்மாவும் புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கையில தான் பாட்டி அவங்கள வர சொன்னாங்க. உண்மையை சொல்லாமையே ஏட்டையா செத்து போயிட்டாரு. ஆனா இந்த விஷயம் மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சா உண்மையிலுமே அவங்க நொந்து போயிருவாங்க. நீங்க என்னடான்னா பாட்டியை போட்டு கொடுக்குற மாதிரியே பேசிட்டு இருக்கிறீங்களேன்னு ரேவதி கேட்குறாங்க. இவளுக்கு ஒன்றும் இல்லை, எங்க அம்மாவை போட்டு கொடுத்து எங்க அம்மாவை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள வைக்கணும், அதுதான் இவளோட வெறுப்பு அப்படின்னு ராஜராஜன் சொல்றாங்க. எங்க அம்மா உண்மையிலுமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தது நான் நீ சும்மா விட மாட்டேன்னு ராஜராஜன் சொல்றாங்க. இதை பாருங்க, போலீஸ் தான் போயிட்டாங்கல்ல, இனிமே போனதை பேசிக்கிட்டே இருக்காதீங்க. இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, நீங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி ராஜராஜன் கிட்ட வந்து, அப்பா பாட்டி பாவம்ப்பா, பாட்டி இப்படி போட்டு கொடுத்துட்டாங்களே, இப்ப பாட்டி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே, உண்மையை நிரூபிக்கிறதுக்காக ஏட்டையாவா கூட்டிட்டு வந்தாங்க. பாவம் அந்த நேரத்துல யாரும் சுட்டுட்டாங்களே, காப்பாத்தலாம்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆபரேஷன் எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவர் இறந்த விஷயம் தெரிஞ்சா பாட்டி துடிச்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம போய் ஆறுதல் சொல்லணுங்கிறாங்க ரேவதி. அதாம்மா நானும் யோசிக்கிறேன். எங்க அம்மா பாவம் எவ்வளவோ முயற்சி பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இந்த சாமுண்டேஸ்வரி கிட்ட நிரூபிக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா சந்திரா அதுக்கு விடவே மாட்டா போல இருக்குதுங்கிறாங்க. சரிப்பா நம்ம தாமதிக்க வேண்டாம், போய் பாட்டி பார்க்க போலாம் அப்படிங்கிறாங்க ரேவதி. ரேவதியும் ராஜராஜனும் அங்க கிளம்புறாங்க. போலீஸ் பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க துர்காவும் நவீனும் பார்த்துட்டு, ஐயோ போலீஸ் எதுக்கு இங்க வந்திருக்காங்க, ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்தை தெரிஞ்சதும் அம்மா கேஸ் கொடுத்துருப்பாங்களா, நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கத்தான் வந்திருப்பாங்களாங்கிறாங்க துர்கா. அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை துர்கா, நம்ம ரெண்டு பேருமே மேஜர், நம்மளை யாராலும் பிரிக்க முடியாதுங்கிறாங்க நவீன். துர்கா நவீன் ரெண்டு பேரும் போலீஸ் கிட்ட கேட்குறாங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது பரமேஸ்வரி பாட்டியை நாங்க விசாரிக்கணுங்கிறாங்க. என்ன விசாரிக்கணுமா? என்ன சார், என்ன விஷயமா விசாரிக்கிறீங்கிறாங்க. குண்டடிப்பட்டி கிடக்குறாரே சண்முகம், அவரை பத்தின விஷயங்கள் எல்லாம் விசாரிக்கணும். அவங்கள எதுக்காக அவங்க அங்க வர சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. பாட்டி வந்து என்னன்னு கேட்குறாங்க. நீங்க தானே சண்முகத்தை கூட்டிட்டு வந்தீங்கிறாங்க. ஆமா நான் தான் கூட்டிட்டு வந்தேங்கிறாங்க. அவங்கள யார் சுட்டு கொன்னாங்கன்னு தெரியாது, ஆனா அதனால உங்களை நாங்க கூட்டிட்டு போய் விசாரிக்கணுங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயா என்னையா சொல்றீங்க? என் குடும்பத்துக்கும் என் மகன் குடும்பத்துக்கும் பல காலமா பகை இருந்தது. அந்த பகை தேர்றதுக்கு சண்முகம் ஒரு உண்மையை சொல்றதா வந்தாரு. அந்த உண்மையை சொன்னா எங்க குடும்பத்தை பகை தீர்ந்து நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்னு நான் நினைச்சு தான் சண்முகத்தை கூட்டிட்டு போனேன். ஆனா அந்த இடத்துல இப்படி எதிர்பாராத ஒன்று நடந்துருச்சு. இந்த விஷயத்தை யார் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சண்முகத்தை சுட்டது யாருன்னு கண்டுபிடிங்க சார். அதை விட்டுட்டு காப்பாற்ற போன என்னையும் சேர்த்து இப்படி கூட்டிட்டு போய் விசாரிக்கிறேன்னு சொல்றீங்களேன்னு பாட்டி பதாடுறாங்க. பாட்டியை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விசாரிக்கணும்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு வந்து ஜீப்ல ஏற்ற போறாங்க. அப்ப ஜீப்பை தடுத்து நிறுத்தி ஊர்க்காரங்க எல்லாரும் தடுத்து நிறுத்திருக்காங்க. இங்க பாருங்க, பாட்டியை எக்காரணத்தை கொண்டு ஊருட்டு வெளியில கூட்டிட்டு போக கூடாது, என்ன விசாரணையா இருந்தாலும் இங்கேயே விசாரிங்கன்னு சொல்றாங்க. பாட்டி ஊர்க்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க, என்ன விசாரிக்கத்தானே கூட்டிட்டு போறாங்க, எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன், நான் போனதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க பாட்டி. சரிங்க பாட்டி, உங்களை விசாரிக்கட்டும், அதுக்கப்புறம் வேற ஏதாவது இவங்க எடுக்க முடுக்க செஞ்சாங்க நாங்க எல்லாரும் சும்மா இருக்க மாட்டோம், பார்த்துக்கிட்டு இருப்போம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படிங்க எல்லாரும் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்றாங்க. இந்த தகவலை துர்கா உடனே கார்த்திகிட்ட சொல்றாங்க. கார்த்தி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.